வெல்கம் டு கிரீட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் எம்ஐ நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போ நம்மளுடைய எம்ஐயோட பிளேயருக்கு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. யார் அப்படின்னா கார்பின் போஷ். ஸோ கார்பின் போஷை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயர். அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து லிசார்ட் வில்லியம்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கார்பின் போஷை சைன் பண்ணியிருந்தாங்க எம்ஐ. ஸோ இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிஎஸ்எல்ல வந்துட்டு நம்மளுடைய கார்பின் போஷை வந்து டீம் எடுத்திருந்தாங்க. இப்போது அவர் வந்துட்டு அதை இது பண்ணிவிட்டு இங்கே வந்து அவர் ஐபிஎல்லில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் உள்ளே வந்துட்டார். பிஎஸ்எல்லோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு மதிக்காமல் அவர் ஐபிஎலுக்கு போனதுனால கார்பின் போஷ்க்கு வந்துட்டு பெனால்ட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ரிவீல் பண்ணி நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்தவுடனே கார்பின் போஷ் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எம்ஐ ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்பின் போஷை நாங்கள் தான் எடுத்தோம், கார்பின் போஷ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்கள் என்ன பெனால்ட்டியோ போட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு அவருடைய அன்அவைலபிலிட்டி இன் பிஎஸ்எல், ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த பெனால்ட்டியை வந்துட்டு நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்பின் போஷை இப்போ இங்கேயே வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கார்பின் போஷ் வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் அப்படிங்கிறத வந்து இப்போ போட்டுட்ருக்கிறாரு. ப்ளஸ் அவர் வந்துட்டு மெயின் பிளேயிங் லெவனில் ஸ்ட்ரீம் ஆக மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கேம்பில் வந்துட்டு பவுலிங் பண்ணி ஸோ மற்ற விஷயங்களை வந்து டெக்னிக்கலி வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வேணும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பின் போஷை சைன் பண்ணது. இன்னொன்று வந்துட்டு அவர் ஆல்ரெடி எம்ஐயோட சிஸ்டர் கன்சர்ன் ஃப்ரான்ச்சைஸ்லேயும் வந்து ஆடிட்டு இருந்த ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு விஷயமா இந்த இடத்துல கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ பிஎஸ்எல் வர்சஸ் ஐபிஎல் அப்படிங்கிறது இங்கே எப்போவுமே ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது இன்றைக்கும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராவோட அப்டேட். ஜஸ்பிரித் பும்ரா வந்துட்டு ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சிஎஸ்கே அதுக்கப்புறம் ஜிடி இந்த 2 டீமுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்துட்டு ஆட மாட்டார். ஸோ மார்ச் 31 கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய எம்ஐ மோத போகிற 3rd மேட்ச். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் கம்பேக் கொடுக்க போகிறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஐபிஎல் 2025 பும்ராவோட ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஜஸ்பிரித் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அவருடைய அன்அவைலபிலிட்டி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஆடட் ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆடட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது, எடுத்த நியூ பிளேயர்ஸோட ஸ்கில் செட்ஸ் அப்படிங்கிறத பெரிய லெவலில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பும்ரா இருக்கும்போது அவருடைய அந்த 4 ஓவர்ஸ் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ அவர் இல்லாதப்போ தீபக் சகர்லாம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஃபைனல்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் வந்து ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பித்து மாஸ் காட்டியிருக்கார் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவும் ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படின்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செம மாசான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ ஹர்திக் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டீமோட அந்த ஒரு பெப்டாக் அப்படிங்கிறத முடிச்சுட்டு ஸோ சூப்பராக வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸில் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா. இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் வந்துட்டு செம சூப்பராக இருக்குது. ரீஸ்டாப்லேயே தான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தார் நேற்று. ஸோ ரீஸ்டாப்லேயே பொறுத்த வரைக்கும் டால் பவுலர். ஸோ டால் பவுலரை வந்து ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்மளால் வந்துட்டு அட்டாக் அப்படிங்கிறத எஃபிஷியண்ட்டாக அடிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு செமையாக இருந்தது. ஸோ அதே நேரம் ஸோ நமந்தீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஸோ ரன்-அப் சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து எடுத்துருக்கிறாரு. ஸோ அதாவது வந்து ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நமந்தீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பவுண்ட்ரி சிக்ஸர்ஸ் அப்படிங்கிறத வந்து நமந்தீருக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸும் எப்படி இருக்குன்னு கொடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நமந்தீரை வந்துட்டு பெரிய லெவலில் அவங்க தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் கேம்பை பார்க்கும்போதே தெரியுது. எல்லா இடத்துலையும் நமந்தீர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ப்ராக்டிஸ் கேம்ப் வந்தாலும் நமந்தீர் கண்டிப்பாக இருப்பார். அந்த லெவலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிளேயிங் லெவலில் எஃபிஷியண்ட்டாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக அவருடைய சைடில் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.